சேலத்தில் கனரக வாகன ஓட்டிகளிடம் லஞ்சம் வாங்கிய ஆட்டையாம்பட்டி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் ஆகியோர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தமிழ்ச்செல்வனிடம் கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். லஞ்சம் வாங்கிய அதிகாரிகள் மற்றும் அவர்கள் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலம் மாநகர காவல்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆட்டையாம்பட்டி காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக ராமன் என்பவர் பணியாற்றி வருகிறார். அவர் தலைமையிலான காவல்துறையினர் இன்றைய தினம் காட்டுப்பாளையம் என்ற பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது கனரக வாகன ஓட்டிகளிடம் இருந்து லஞ்சம் பெற்று இருந்துள்ளனர். குறிப்பாக ஒவ்வொரு வாகனங்களுக்கும் தகுந்தாற் போல் லஞ்சம் பெற்றுக் கொண்டிருந்துள்ளனர். இதனை அவ்வழியாக சென்ற ஊழியர் ஒருவர் செல்போனில் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் அந்த நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனிடையே அந்த தகவல் அறிந்த சேலம் மாநகர காவல் ஆணையாளர் உடனடியாக அவர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து கனரக வாகன ஓட்டிகளிடம் லஞ்சம் வாங்கிய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராமன் மற்றும் தலைமை காவலர் ராமச்சந்திரன் ஆகியோரை இந்த ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை ஆணையாளர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இதற்பொழுது சேலம் மாநகர காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் ஆட்டையாம்பட்டி காவல் நிலையம் தற்பொழுதுதான் மாற்றப்பட்டது. இந்த நிலையில் ரோந்து பணிகளின் போது இது போன்ற காவல்துறையினர் லஞ்சம் பெறுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுத வந்த நிலையில் இந்த வீடியோ வெளியிட்ட நிலையில் தற்பொழுது 2 காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பது சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுகிறது சொல்லலாம். விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.